ஏட்டி வசந்தி எங்கே போயிட்ட? என்னங்க ஏன் கத்திட்டு கிடைக்கீங்க? வந்துட்டு தானே இருக்கேன். ஏட்டி தலை வலிக்குன்னு உங்ககிட்ட ஒரு காஃபி கேட்டேன், இன்னுமாட்டி போட்டுட்ருக்க? அட ஆமாங்க, அங்கே காஃபி தூளே காணும். தேடி கண்டுபிடிச்சி போட்டு எடுத்துகிட்டு வர வேணாமா? காணுமா? அங்கே தானே வச்சுருந்தேன் ஷெல்ஃபில். இல்லை அத்தை, ஷெல்ஃபில் இல்லை, இங்கே டேபிள் மேலே இருந்துச்சு. நான் தான் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு வந்தேன். டேபிள் மேலெலாம் நான் வைக்க இல்லையே. சரி நீங்கள் காஃபியை குடிங்க, நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஏய் என்னட்டி இது காஃபி கன்றாவியாக இருக்குது, கசக்குது. இல்லைங்க, நான் சக்கரைலாம் போட்டு தான் கொண்டு வந்தேன். சீக்கா வாசனை அடிக்குது. காஃபி தூள் போட்டியா சீக்கா தூள் போட்டியா? ஏட்டி எந்த டேபிளில் இருந்து காஃபி தூள் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன்? டைனிங் டேபிளா இல்லை வெளியே இருக்க டேபிளா? வெளியே இருக்க டேபிள்லேருந்து தான் அத்தை. என்னாச்சு? ஏட்டி அது சீக்கா. உனக்கு காஃபி தூளுக்கும் சீக்காவுக்குமா வித்தியாசம் தெரியாது? சே. ஏடி உன்கிட்ட ஒரு காஃபி கேட்ட தலைவலிக்குன்னு என் தலையை வெடிக்க வைக்காமல் இருக்க மாட்டேன் போல இருக்கே வச்சே. அட இல்லைங்க, நான் தெரியாமல் போட்டுட்டேன். அடுத்த வாட்டி கரெக்டாக போடுறேன். தெரியாமல் போட்டுட்டேன், நீ தான் நினச்சிக்கணும். நேற்று உங்கள் ஆத்தா காய் கூட சேர்ந்து என்னை என்ன பேச்சு பேசுனேன், அதுக்காக தான் இது. ஏடி நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீ அங்கே திரும்பி என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க. அப்போ அந்த காஃபி தூள் எங்கே போயிருக்கோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்லா யோசிச்சப்போ காஃபி தூளுக்கும் சீக்கா தூளுக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியல. உன்னெல்லாம் நம்பி சமைக்க விட்டா அவ்வளோதான். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்ச வச்சிருக்கா பாரு, அப்பாவி மாதிரி. அது சொல்லிட்டீங்கம்மா, என்ன ஃபோன் பண்ணியிருக்கேன்? என்னது நிர்மலாக்கா வீட்டில் பிரியாணியா? இதோ உடனே வரேன் நான். ஏங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் உடனே போகணும், போயிட்டு வந்துடுறேன். போகுது பாரு எப்படி, என்னமோ நம்ம வீட்டில் சோறு இல்லாத மாதிரி வீடு வீடாக போய் சோறு வாங்கி தின்னுக்கிட்டு இருக்குது. இவனெல்லாம் வச்சுட்டு என்ன தான் பண்ணுறதோ தெரியல. சே.